சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தனியரசு சந்தித்திருக்கிறார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்து பேசி வருகிறார். என்டிஏ கூட்டணியில் இந்த சந்திப்பு தற்போது முக்கியம் பெறுவதாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தனியரசு சந்தித்தது குறிப்பிடத்தக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனியரசு பேசி வருகிறார். ஏற்கனவே பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை எம்எல்ஏவாக இருந்தவர் தனியரசு என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது எடப்பாடி பழனிசாமியோடு தனியரசு சந்தித்து பேசி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க தாயுமானவன். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய கட்சியின் தலைவர் தனியரசு சற்று முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துல சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக 2 சட்டமன்ற தேர்தல்கள், அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியிலையும், அதே போல 2016ல காங்கேயம் தொகுதியிலையும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில அங்கம் வகித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இந்த தனியரசு. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சற்று முன்னர் சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தொடர்ந்து அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு புறம் அதிமுக தன் சார்ந்த மற்ற கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களோடு பேசி வரக்கூடிய நிலையில், மறுபுறம் பாஜக தலைவர்களும் பேசி ஒரு கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. 22ஆம் தேதி பியூஷ் கோயல் முன்னிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியினருக்கான இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அறிமுக விழாவும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில தான் தனியரசு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2 முறை அதிமுக கூட்டணியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாத நிலையில கூட்டணியில் இருந்து விலகியவர். இந்த நிலையில தான் மீண்டும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். அவரும் கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை தனியரசு அதிமுக கூட்டணியில இணையக்கூடிய பட்சத்துல சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கணிசமான வாக்கு வங்கி என்பது அவர் கட்சிக்கு என இருப்பது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.